எல்லாருக்கும் வணக்கம். வீடியோவில் நியூஸில் பார்க்குறேன், லாரன்ஸ் அண்ணா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி அரசியலுக்கு வர போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன், கூடி சீக்கிரம் ரசிகர்கள் எல்லாரையும் வச்சு நான் வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன், எந்த கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் நீங்கள் அரசியலுக்கு வாங்க, தாராளமாக வாங்க, அது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த டிவிகையில் மட்டும் சேர்ந்துடாதீங்கண்ணா சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, இந்த ஹெல்ப்லாம் பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, அப்புறம் மற்றும் பலருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல பேர் இருக்குது. இப்போ டிவிக்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல பேர் கூட போயிடும். இப்போயே சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து டிவிக்கு இந்த கவர்மெண்ட்டு நாம் நினச்ச மாதிரி இல்லைண்ணா. நான் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், தளபதி தான் ஓட்டு போட்டேன். பட் நான் நினச்ச மாதிரி டிவிக்கு இப்போ சத்தியமாக கிடையாது. ஏன்னா வந்து நான் என்னென்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், டே ஒன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும், ஓகேவா, எல்லாம் அங்கே தாறுமாறாக பண்ணுவார், ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவார் தளபதி, எல்லாமே வந்து மாசாக நடக்கும், அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு எல்லாம் ப்ராப்பராக நடக்கும், அட்லீஸ்ட்டு கொஞ்சமாச்சு ஒரு திட்டமாச்சு ஏஐகளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார், அப்படி இப்படி நினச்சேன். இப்போ சுத்தமாக எதுவுமே இல்லை. நீங்களே பார்ப்பீங்க, ரீல்ஸில் பார்த்து மட்டும் சொல்லாதீங்க, களத்தில் இறங்கி பாருங்க. நான் களத்தில் இறங்கி பார்த்துட்டு சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது. அதனால் மக்கள் வந்து கை ஊற்றினுக்கிறாங்க இப்போ டிவிக்கேவை. ஏன்னா நிறைய இடத்துல கரண்ட்டு போகுது, நைட்லலாம் மக்கள் தூங்க முடியல, விலைவாசி இஷ்டத்துக்கே ஏறுது. ஒரு நார்மல் கடையில் போயிட்டு ஒரு நார்மல் பொருள் வாங்கினா கூட அந்த பொருளோட ரேட்டை என்னன்னு தெரியாத அளவுக்கு ஏற்றிடுறாங்க. ₹1 ₹2 ஏதோ ஒரு அளவில் கண்டிப்பாக அந்த பொருளோட ரேட்டு ஏறிக்குது, ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எங்கேயுமே சொல்கிறேன், போலீஸே நிற்கிறதே கிடையாது, போலீஸே காணோம். நான் சிட்டியில் பார்க்குறேன், போலீஸே காணோம். ஏன்னா 1-2 இடத்துல இருக்கிறாங்க. ஃபஸ்ட்லாம் டிஎம்கே ஆட்சியிலையாச்சும் அங்கங்கேயாச்சும் இருப்பாங்க, கொஞ்சம் பயமாச்சு இருந்தது. இப்போ அது கூட கிடையாது. அப்படியே பீகார் மாதிரி மாறினு வருது. நான் தமிழ்நாடு சொல்கிறேன், அந்த மாதிரி லெவலில் போயின்னு இருக்குது டிவிக்கு கவர்மெண்ட். இந்த 1 மந்தில் நான் பார்க்குறேன், ஏஐகளுக்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது. நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு கூட இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து எப்படி சும்மா விடுவாங்க சொல்லுங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணவங்களே கை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க டிவிகே கவர்மெண்ட்டை. ஸோ அதனால் இந்த நிலைமையில் நீங்கள் போய் டிவிகேல சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் தான் ஆகும். உங்களை வந்து கலாய்ச்சிருவாங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்தளவுக்கு ஆகிடும். நீங்கள் இதுக்கு வந்து பேசாமல் அண்ணாமலை சார் அவரோட கட்சியிலே போய் சேர்ந்துக்கலாம், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து புதுசாக வராரு, கொஞ்சம் வந்து நல்லா திங்க் பண்ணுறவர், கொஞ்சம் ஆன்மீக அரசியல்லாம் எடுத்துன்னு வருவார் உள்ள. ஸோ நீங்கள் வந்து அவர் கட்சியிலே போய் சேர்ந்தீங்கன்னா கூட ஒரு நல்ல முடிவாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக டிவிகளில் சேர்ந்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி போய்டும், உங்களோட ஹெல்ப்புக்கோ இதோ அந்த மாதிரி ஆகிடும். அதான் நான் இல்லை, இது இவன் வந்து நல்லது பண்ணியிருந்தா நீங்கள் போய் தாராளமாக சேரலாம். அப்போ வந்து அது ஒரு மாஸ் மொமெண்ட்டாக இருந்திருக்கும், ஓகேங்களா. பட் இப்போ வந்து நீங்கள் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து வெறுப்பாயிடும். என்னடா நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே ஒன்றுமே இல்லை, இப்போ இவர் வேறு வந்து சும்மா பில்டப் போட்டுங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து ரெஸ்பெக்டபுளாக இருக்காது. கூட வந்து தலைவருக்கும் நீங்கள் வந்து அது ஒரு நன்றி இல்லாத மாதிரி ஆகிடும். தலைவர் மேலேயும் நீங்கள் வச்சுருக்க பற்று வந்து பொய்யாகிடும். ஏன்னா அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸே வந்து தலைவரை வந்து ரொம்ப அடிச்சுன்னுக்கிறாங்க இப்போ போட்டு. ஸோ அதனால் அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்டுக்காச்சும் நீங்கள் வந்து அந்த பேரை காப்பாற்றணும். ஸோ அது நீங்கள் வந்து அண்ணாமலை சார் கட்சியில் சேர்ந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். டிவிக்கு நல்லது பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் சேரலாண்ணா. நான் இப்போ சொல்கிறேண்ணா, நல்லது பண்ணி தான் வச்சுக்கோங்க. நானே நிறைய சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேண்ணா, இப்போட போடுவேண்ணா. ஆனால் இவனு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த புளுத்திங்களை தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன் மக்களுக்கு எதுவுமே பண்ணலண்ணா. இந்த எலைட் புளுத்தின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த எலைட் புளுத்தி ஆட்சி மாதிரி நடந்துனுக்குது. பணக்காரங்க மட்டும் வாழ்ந்துனுக்குறானுங்க. ஏன் இங்கே எங்கே வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா காசுக்கிறவன் தான் இதில் வந்து நல்லாக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏழைகளுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி தான் எனக்கு தோணுது, புரியுதுங்களா. அந்த மாதிரி ஆட்சி எதுக்கு? ஒரு ஆட்சி அப்படின்னா ஏழைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு தான், எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பணக்காரங்களுக்கு வந்து கொடுக்கணும், ஓகேங்களா. ஏன்னா அவன் வந்து எப்படினாலும் தப்பிச்சிருவான். காசெல்லாம் ஃபஸ்ட்டு சாக போகிறது ஏழைங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமான மதிப்பு கொடுக்கலன்னா எதுக்கு இந்த ஆட்சி சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து ஒரு திட்டம் இல்லை ஏழைகளுக்கு. அந்த 200 யூனிட் கரண்ட்லேருந்து எதுவுமே ஏழைகளுக்கு கிடையாது, எல்லாம் ஹவுஸ் ஓனர் தான் போகுது. ஒன்றுமே ப்ராப்பராக எதுவுமே நடக்கலைங்க, ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், டிவிகள் நீங்கள் சேர்றது வேஸ்ட்டு. இப்போ சொல்லிக்கிறேன், சுத்த வேஸ்ட்டு. மக்கள் கை ஊற்றினுக்கிறாங்க நிறைய இடத்துல. நீங்கள் பார்க்குறீங்களே வீடியோவில் தான் போய் பாருங்கள், தெரியும். ஏன்னா வந்து ஓட்டு போட்டவங்களே வந்து மாறிட்டாங்க. நானும் தான் ஓட்டு போட்டேன், எனக்கே நிலைப்பாடு மாறிடுச்சு, டிவிக்கே வேலைக்கே ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நல்ல முடிவாக எடுங்க. இன்னும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணல, அது வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிவிகேல சேர்றதுக்கு பதிலாக அண்ணாமலை சாரோட கட்சியிலே சேருங்க. உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டபுள் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது நான் சொல்லிக்கிறேண்ணா. நன்றி.